பிரேக்ஃபாஸ்ட் இட்லி தோசை தானா? இட்லி தோசைக்கு பதிலா வேற என்ன ஹெல்த்தியாகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் சாப்பிட்றதுன்னு வாங்க பார்க்கலாம். அந்த ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் செய்ய நம்ம இன்னைக்கு எடுத்துக்கிட்டது ஓட்ஸ் தான். நான் இன்னைக்கு 1/2 கப் ஓட்ஸ் எடுத்திருக்கேன். வாங்க அதை கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். அடுத்ததா நம்ம ரெசிபில என்ன ஆட் பண்ண போறோம்னா ரெட் பனானா. பழுத்த பனானாவை எடுத்துக்கோங்க. எந்த பனானா வேணாலும் எடுத்துக்கலாம். அப்பதான் மசிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ நான் இதுல 1/2 கப் கிரைண்ட் பண்ண ஓட்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம 1/2 கப் பால் எடுத்து ஒரு பவுல்ல ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பாலோட 2-3 டிராப்ஸ் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததா இதுல நம்ம 1/2 கப் கோதுமை மாவு ஆட் பண்ண போறோம். இது கூடவே 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததா 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததா இதுல நம்ம 1/4 கப் அளவுக்கு கரும்பு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதோட ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததா இது கூட 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். லெமன் சார் புழிஞ்சு எடுத்து வச்ச பாலை இப்போ நம்ம இதுல ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பாருங்க. இப்போ அடுத்ததா என்ன எடுத்து வச்சிருக்க பாருங்க. பேப்பர் கப். இப்போ நம்ம பிரேக்ஃபாஸ்ட் இந்த பேப்பர் கப்ல தான் சாப்பிட போறோம். இந்த பேப்பர் கப்ல நான் பாதி அளவு வர மாதிரி ஃபில் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம கடாயை 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ கடாயில ஸ்டாண்ட் வச்சு நான் பேப்பர் கப்ல வச்சிட்டேன்.